நாம் வித்தியாசமானவர்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 19 21 வசனங்கள் வரை. ஒரு பெண்ணிடத்திலிருந்த குறி சொல்லுகின்ற ஆவியை பவுல் விரட்டினான். அந்த பெண்ணுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்றுப்போயிற்றென்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியிலுள்ள அதிகாரிகளிடத்திற்கு இழுத்து கொண்டு போய் அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். மேலும் நம்முடைய தொழில் அற்றுப்போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறதும் அல்லாமல் மகாதேவியாகிய தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாயிருக்கிறது என்ற குற்றச்சாட்டு பவுலின் மேல் சுமத்தப்பட்டது. என்ற போதிலும் எபேசுவிலே மாத்திரமல்ல, கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை பவுல் வசப்படுத்தி கொண்டான். நடை, உடை, பாவனையில் மட்டுமல்ல, பேச்சிலும் போதிப்பிலும் கூட நாம் வித்தியாசமுள்ளவர்களாக காணப்பட்டால் நம்மை குறித்து இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும். வித்தியாசமுள்ள வாழ்க்கை வாழும்போது மற்றவர்கள் நம்மேல் தொடுக்கும் தாக்குதலை தாங்கவும் ஆயத்தமாயிருக்க வேண்டும். பள்ளியில், கல்லூரிகளில், பணித்தளங்களில் வித்தியாசமானவர்களாக வாழத் தொடங்கும்போது மற்றவர்களின் பேச்சுக்கும் ஆளாக நேரிடும். வித்தியாசமாக வாழும் இடங்களில் துன்பங்களை சந்திக்கும் நிலையும் உருவாகும். எத்தனை தாக்குதல்கள் நம்மேல் தொடுக்கப்பட்டாலும் வித்தியாசமானவர்கள் என்பதை நிரூபிக்கவே தேவன் நம்மை உலகத்தில் வைத்திருக்கிறார். உலகத்தில் மாற்றத்தை உண்டாக்கும் வரை நாம் சோர்ந்து போக கூடாது. ரோமர்கள் பணத்தையும் அதிகாரத்தையும் பலத்தையும் விரும்புகிறவர்கள். ரோமபுரிக்கு அடுத்த எபேசு பட்டணத்தாரின் நிலையும் இதுவே. நம்முடைய பலமோ தேவ ஆவியினால் உண்டாயிருக்கிறது. நாமோ பலனடைந்து உலகம் எங்கும் சாட்சியாக வாழ வேண்டியவர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 1:8. ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.